இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. பிரசாத் சார், கேஸ நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்களா? கதிர் அந்த ஸ்பாட்டுக்கு குமார் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போனாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு போகவே இல்ல. அந்த முருகேசன் பார்த்ததா சொல்றது கம்ப்ளீட்டா போய். இதெல்லாம் குறுக்கு விசாரணையில உடைச்சிடலாம்ல சார்? உடைச்சிடலாம் நர்மதா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லுங்க, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சிஸ்டர், உன் ஆளு கதிரை காப்பாத்துறதுக்கு தனியா போராடுற போல இருக்கு. ஏய், என் ஆளை காப்பாத்துறதுக்காகலாம் போராடல. ரோகிணியோட தம்பி ராகினி ரூபினியோட அண்ணன் கதிரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் அந்த கேஸ கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன். உன் ஆள் கதிரை கடவுளே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. எப்படி சொல்ற? ஏன்னா அவன் கொலை பண்ணிருக்கான். ஹேய், ஏதாவது வாய்க்கு வந்தத உளராத. எனக்கு நல்லா தெரியும் கதிருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்ல. கதிர் கொலை பண்ணலங்கிறத நீ பாத்தியா? எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும்னு கோர்ட்ல போய் சொல்ல, ஜட்ஜு உன்னை பார்த்து சிரிப்பாரு. அத நிரூபிக்கிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லனாலும் அத நான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஊரே வேடிக்கை பார்க்க அந்த ராமசாமியை கொல்லுவேன்னு கதிர் சொல்லிருக்கான். ராமசாமி செத்து போனதுக்கான கரண்ட் கனெக்ஷன் கதிரோட மோட்டார் ரூம்ல இருந்து தான் வந்திருக்கு. கதிர் கரண்ட் கேபிள கொண்டு வந்து போட்டத ஒரு சாட்சி வேற பார்த்திருக்கான். இவ்வளவு விஷயம் தெளிவா இருக்கும்போது அவன் எப்படி வெளியே வர முடியும்? அவனுக்கு ஆயுள் தண்டனை தான். சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அதை மாத்த முடியாது. டேய், நீ அங்க வேற மாதிரி பேசுன, இங்க வேற மாதிரி பேசுற. பெரிய பெரிய லாயரை வச்சு கதிரை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொன்ன, இப்ப அப்படியே மாத்தி பேசுற. அதான் என்னோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். இது இல்லாம நீ நம்பிட்ட? நானே இந்த கல்யாணத்தை எப்படா நிறுத்திட்டு ஓடலான்னு பாத்துட்டு இருக்கேன். நான் போய் அவனை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேனா? வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவன் வெளியே வராம இருக்கிறதுக்கு இன்னும் 2 சாட்சி வேணா ரெடி பண்ணுவேன். ஆனா அவனை மட்டும் காப்பாத்தவே மாட்டேன். என் கையில இருக்க ஒரே துருப்புச்சீட்டு அவன் தான். இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்காத அருண். இந்த வீட்ல நீ பல நாள் தங்கியிருக்க, பல நாள் நீ சாப்பிட்டிருக்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன் மேல கண்மூடித்தனமான ஒரு அன்பை காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் நீ நன்றியோட இருக்கணும். இப்படியெல்லாம் நன்றி இல்லாம பேசாத. அதுவும் இப்படி ஒரு நெருக்கடியான சமயத்துல, அவங்க எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருக்கிற சமயத்துல அவங்கள நோகடிச்சிராத. வாட் an idiot you are, நர்மதா. இது 2025. அன்பு, நம்பிக்கை, நன்றின்னு 18th century வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பார், நமக்கு எது பெரிய பணம் கொடுக்குமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். This is the only rule of 2025. Black and white காலத்து பொண்ணு மாதிரி எதையாவது வளரிட்டு இருக்காத. அன்பு, காதல், நன்றி, விசுவாசம் இதெல்லாம் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் இருக்கதா செய்யும். அது இருக்கணும். அறுக்குறாளே, அதுதான் நல்ல வாழ்க்கை. நான் மறுபடியும் சொல்றேன், நீ தயவு செஞ்சு தப்பு பண்ணாத அருண். Hey, wait. உன்னோட உபதேசத்தெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. நான் ரோகிணிய கல்யாணம் பண்ண போறதில்லை. கதிர் அரெஸ்ட் ஆகி இருக்கிற இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் இந்த மேரேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆக போறேன். கடவுளே எனக்கு இப்படி ஒரு அருமையான வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கப்போ நான் அதை யூஸ் பண்ணாம இருக்கலாமா? நீ அப்படியெல்லாம் தப்பிச்சு போயிடவே முடியாது. கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் கோர்ட்ல நிரூபிச்சு வெளியே கூட்டிட்டு வருவேன். இந்த கல்யாணமும் நடக்கும். அதுக்குள்ள நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வர்ஷாவை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா ஹனிமூனுக்கு ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போயிடுவேன். கல்யாணத்தை நிறுத்துவியா? நிச்சயம் எல்லாம் பண்ணியாச்சு.
நீ எப்படி அதை நிறுத்துவ? சிஸ்டர், எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். வெயிட் அண்ட் வாட்ச். ஹே, உனக்கும் ரோகிணிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ என்ன செய்யறன்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறேன்னு மட்டும் பாரு.